நாம் பார்க்க போவது பலர் வெளியில் சொல்ல தயங்கும் கூச்சப்படும் ஒரு பொதுவான பிரச்சினை என்னவென்று சிந்திக்கிறீர்களா? அதுதான் மூலநோய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஹீலர் ஃபனூஸ் மிஸ்பாஹி. எல்லோருக்கும் இந்த கால பகுதியிலே அதிகமான ஒரு பிரச்சினை தான் இந்த மூலநோய். காணுகின்ற ஆட்கள் எல்லாம் சொல்வார்கள், எனக்கும் அந்த நோய் இருக்கிறது, ஆனால் நான் எப்படி இதற்குரிய வைத்தியத்தை செய்வது என்பதாக சொல்லி தயங்குகின்ற ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன் என்பதாக அதிகமான நபர்கள் சொல்வார்கள். உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த மூலநோய் 3 வகை: உள்மூலம், வெளிமூலம், இரத்த கட்டி மூலம். உள்மூலம் என்று சொன்னால் மலத்துவாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான வலி. ஆரம்ப காலத்தில் அது வலி இல்லாமல் இருக்கலாம், பிறகு படிப்படியாக உங்களுக்கு இரத்தம் கூட மலத்துவாரத்தினால் வெளியாகலாம். அதைவிட பயங்கரமான ஒன்றுதான் உங்களுடைய குடல் கூட அந்த மலத்துவாரத்தின் மூலமாக வெளியே சிறிதளவு வந்துவிடும். இதுதான் உள்மூலம் என்று சொல்வது. இரண்டாவது வெளிமூலம். வெளிமூலம் என்று சொல்கின்ற நேரத்திலே மலத்துவாரத்தில் வெளியே வீக்கம் அல்லது கட்டி போன்று வரும். அது வலி, அரிப்பு, உட்காரும் போது உங்களுக்கு சில நேரம் அசௌகரியம் ஏற்படும். இதுதான் வெளிமூலம் என்று சொல்வது. மூன்றாவது இரத்த கட்டி மூலம். இரத்த கட்டி மூலம் என்று சொன்னால் வெளிமூலத்தில் இரத்தம் உறைந்து அது அப்படியே கட்டியாகி அதிக வலி மற்றும் வீக்கம் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் மூலவியாதியில் ஏற்படக்கூடிய 3 வகை. சரி, எல்லோரும் சொல்கின்ற நேரத்திலே சொல்வார்கள், எனக்கு மூல நோய் இருக்கிறது. எப்பொழுதாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நான் மூல நோய் இருக்கிறது என்பதாக எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் இந்த மூல நோய் எதற்காக வேண்டி வருகிறது? உங்களுக்கு மூல நோய் இருக்கிறதா? நான் சொல்லக்கூடிய பட்டியலை பார்க்கின்ற பொழுது நீங்களும் இதிலே ஒருவராக இருப்பீர்கள். முதலாவது மூல நோய் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீண்ட கால மலச்சிக்கல். இதனால் உங்களுக்கு மூல நோய் வரும். மலம் கழிக்கும் போது அதிகமாக முக்குவதனால் உங்களுக்கு மூல நோய் வரும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறீர்களா? உங்களுக்கு மூல நோய் வரும். கற்ப காலத்தில் இருக்கின்ற பொழுது சில பெண்மணிகளுக்கு மூல நோய் வரும். அதே மாதிரி உடல் பருமனாகின்ற நேரத்திலேயும் உங்களுக்கு சில நேரம் மூல நோய் வரலாம். நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதின் காரணத்தினாலும் உங்களுக்கு மூல நோய் வரலாம். அதிகமான உஷ்ண சாப்பாடுகளை உட்கொள்வதன் மூலமும் உங்களுக்கு மூல நோய் வரலாம். சரி, இப்பொழுது இந்த மூல நோயை எப்படி குணப்படுத்துவது? நாங்கள் இந்த காலப்பகுதியிலே சீட் தெரப்பி, ஏதாவது ஒரு இலையை அல்லது ஒரு விதையை வைத்து ஒரு இடத்தில் ஒட்டிவிட்டால் அந்த நோய் குணமாகிவிடும் என்பதாக நாங்கள் பதிவுகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மூல நோய்க்குரிய கையிலே இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. ஆரம்பத்தில் இந்த பகுதியை 2 நிமிடங்கள் அழுத்த வேண்டும். வலது கையில் செய்ய வேண்டுமா, இடது கையில் செய்ய வேண்டுமா? இடது கையில் செய்வது அது சிறந்தது. ஆரம்பத்தில் 2 நிமிடங்கள் அழுத்தியதற்கு பின்னால் ஒரு டேப்பை எடுத்துக்கொண்டு அந்த டேப்பிலே சிறிதளவு வெந்தயத்தை போட்டு இந்த இடத்தில் ஒட்டிவிட்டால் எங்களுக்கு குணமாகிவிடும். சிலருக்கு அது குணமாகாது. காரணம், அவர்கள் நீண்ட காலம் இந்த மூல நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு இதையும் சேர்த்து செய்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அதிசீக்கிரம் அது குணமாகிவிடும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், துத்தி மரம் என்பதாக ஒரு மரம் இருக்கிறது. அதனுடைய இலையை எடுத்து மாவு மாதிரி அரைத்து கொண்டு நாங்கள் கொஞ்சம் தயிரை எடுத்து அந்த மாவு மாதிரி அரைத்த அந்த துத்தி இலையை போட்டு இரவிலே போட்டு வைத்து நாங்கள் காலையிலே வெறும் வயிற்றோடு அந்த தயிரோடு அந்த துத்தி இலையை போட்டு நன்றாக கலக்கிவிட்டு இரவு வைத்து விடுங்கள். காலையிலே நீங்கள் வெறும் வயிற்றுடன் அந்த தயிரை, துத்தி இலை கலந்த அந்த தயிரை வெறும் வயிற்றுடன் சாப்பிடுங்கள்.
தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட வேண்டும். இந்த துத்தி இலை என்பதாக சொல்கின்ற நேரத்தில் சில நேரம் உங்களுக்கு இந்த மரம் எப்படி இருக்கும் என்பதாக உங்களுக்கு தெரியாது. இதை சிங்கள மொழியில் சொல்வது எப்படி என்றால் வல் அனோதா என்பதாக இதற்கு இன்னும் ஒரு பெயரை சொல்வார்கள். இந்த மரம் சில நேரம் சில காட்டு பகுதிகளிலே எங்களுக்கு அதிகமாக காணலாம். இந்த துத்தி இலையை எடுத்து இன்னொரு முறை இருக்கிறது. இந்த துத்தி இலைக்கு மேலால் நன்றாக நல்லெண்ணெயை தடவிக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணெயை தடவிக்கொண்டு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த இலையை எடுத்து நல்லெண்ணெயை நன்றாக தடவிக்கொண்டு ஒரு பிடவையில் வைத்து அந்த பிடவைக்கு மேலால் இந்த துத்தி இலையையும் வைத்து நாங்கள் எங்களுடைய ஆசன வாயிலில் கட்டிக்கொள்ள வேண்டும். இப்படி கட்டுவதன் மூலம் தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் குடிப்பது, இந்த இலையை கட்டிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு இந்த நோயை அதி சீக்கிரமாக குணப்படுத்தலாம். இப்படி குணப்படுத்திய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சாப்பாடு சில வகைகள் இருக்கிறது. அதிகமாக கொகில கிழங்கு இதை அதிகமாக சாப்பிட வேண்டும். வாழைப்பூ அதிகமாக சாப்பிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதிக உஷ்ணம் கொண்ட சாப்பாடுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை செய்வதன் மூலம் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மூல நோயை அதி சீக்கிரமாக குணப்படுத்தலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பதிவுகளில் இது போன்ற பல விடயங்களை பார்க்கலாம். உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாம்.